श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। श्रीसौम्यजामातृमुनेः सुपौत्रम् श्रीभाष्यकाराङ्घ्रिः सरोजभक्तम् तन्मङ्गलं स्तोत्रमुदाहरत्यः तं सौम्यजामातृगुरुं प्रपद्ये। सौम्योपयन्तृमुनिवर्य परारविन्दे सम्यक् प्रपत्तिमथ मङ्गलमातनोत्यः तत्पौत्रमायमभिरामवरं प्रपद्ये। सत्त्वोत्तरं सकलजीव दयाम्बुराशिम् सत्त्वोत्तरं सकलजीव दयाम्बुराशिम्। ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஜிஆர் நாயனார் அருளி செய்த சௌமியோபயந்திருமுனி பிரபத்தி இன்றைய தினம் தனியன் ஸ்லோகங்கள் அனுபவிக்க போகிறோம். நேற்றைய தினம் அவதாரிக்கையிலேயே ஜிஆர் நாயனாருடைய வைபவம் யதாசக்தி யதாமதி சுருக்கமாக பார்த்தோம். ரொம்ப சுப்பிரசித்தமானவர் ஜிஆர் நாயனார் நம்ம சம்பிரதாயத்துக்கு. ஆச்சாரிய பௌத்திரர் அப்படிங்கிறவர். அந்த வைபவத்தை அவர் சௌமியோபயந்திரமுனி பிரபத்தி எப்படி அருளி செய்தார், எப்பேற்பட்ட சரமோபாய நிஷ்டை அவருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் இரு தனியன் ஸ்லோகங்களாக நமக்கு காண கிடைக்கிறது. அதை இப்போ அனுபவிப்போம். ஸ்ரீ சௌமியஜாமாத்ருமுனே சுபௌத்ரம் ஸ்ரீ பாஷ்யகாராங்கிரி சரோஜபக்தம். சுபௌத்ரம், பௌத்ரன் அப்படின்னாக்கா பேரன், பிள்ளை வைத்து பேரன் அப்படின்னு அர்த்தம். அப்போ சௌமியஜாமாத்ரு முனி அப்படிங்கிறது யார்? நம்ம சுவாமி மணவாள மாமுனிகள். அவருடைய சுபௌத்ரன், அதாவது பிள்ளை வைத்து பேரன். எம்ஐஎன் ராமானுஜன் அப்படிங்கிறவர் மணவாள மாமுனிகளுடைய திருக்குமாரர். அவருக்கு மூத்த திருக்குமாரராக அவதாரம் பண்ணினவர் இந்த அபிராமவராச்சார். அதனால்தான் ஸ்ரீ சௌமியஜாமாத்ருமுனே சுபௌத்ரம். ஒரு சின்ன பாடபேதம் கூட இந்த இடத்துல காண கிடைக்கிறது. ஸ்ரீ சௌமியோபயந்திருமுனே சுபௌத்ரம் அப்படின்னு ஒரு சின்ன பாடபேதம் இருக்குது. அதுக்கடுத்து என்ன சொல்கிறது இந்த தனியன்? ஸ்ரீ பாஷ்யகாராங்கிரி சரோஜபக்தம். ஸ்ரீ பாஷ்யகாராங்கிரி சரோஜபக்தம், அதாவது பாஷ்யக்காரர் யார்? உடையவர். அங்கிரி அப்படின்னாக்கா திருவடி. அவருடைய திருவடி தாமரையிலேயே பிராவண்யம் கொண்டவராக இருந்தார் ஜிஆர் நாயனார். ஏன், எப்படி ஜிஆர் நாயனாருக்கு உடையவர் திருவடியில் பிராவண்யம் அப்படின்னாக்கா, மணவாள மாமுனிகள் கிட்ட இருந்தவா எல்லாருக்குமே உடையவர்கிட்ட பிராவண்யம். ஏன்னா மணவாள மாமுனிகள் அத்தகையவர். அவர் உடையவருக்காகத்தான் அப்படியே உருகுவர். அவர் நித்தியபடிக்கு ராமானுஜனு தந்தாதி சாதிக்காமல் இருக்கவே மாட்டார். அவருடைய யதிராஜ விம்சத்தியை நம்ம வரவரமுனி தினச்சரியாவுக்கும் பூர்வ தினச்சரியாவுக்கும் உத்தர தினச்சரியாவுக்கும் நடுவில் யதிராஜ விம்சத்தி சொல்கிறது இன்றைக்கும் நம்ம கிரமத்தில் இருக்குது. ஏன்னா மத்தியான வேளையில் மணவாள மாமுனிகள் உடையவரையே தியானம் பண்ணின்னு இருப்பார், ஸ்தோத்திரம் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்கிறது நமக்கு தினசரியை. அதனால் யதிராஜ விம்சதி பூர்வ தினச்சரியா, யதிராஜ விம்சதி அப்புறம்தான் உத்தர தினச்சரியா சொல்கிறது வழக்கம். அப்படி அவருக்கு மணவாள மாமுனிகளுக்கு உடையவர் மேலே அவ்வளோ பிராவண்யம். அதனால தான் அவர்
சரம தசையில் இருந்தபொழுது கூட ஆர்த்தி பிரபந்தம் உடையவரை நோக்கியே அருளி செய்தார். ஒரு பாசுரத்துலேயும் எப்படி கதறி இருக்கார் நம்ம இன்றளவும் பார்த்துன்னு இருக்கோம். அந்த அளவுக்கு மணவாள மாமுனிகளுக்கு உடையவர் மேலே ஒரு பிராவண்யம், மாமுனிகளுக்கு உடையவர் மேலே பிராவண்யங்கிறதுனாலேயே மாமுனிகள் திருவடி நிலையை ஆசிரியிச்சிருந்த அத்தனை பேருக்கும் உடையவர் மேலே அவ்வளோ பிராவண்யம், அவ்வளோ ஆசை, அவ்வளோ பக்தி. அதுதான் இங்கே ஸ்ரீ பாஷ்யக்காராங்கிரி சரோஜ பக்தம், எம்பெருமானார்னுடைய திருவடி தாமரை. அதில் அவ்வளோ ஒரு பிராவண்யமாக, அவ்வளோ ஒரு பக்தியாக இந்த ஜீயர் நாயனாருக்கு. தன்மங்களம் ஸ்தோத்ரமுதாஹரத்யஹ தம் சௌம்யஜாமாத்ருகுரும் பிரபத்யே. இப்போ இந்த சௌமியஜாமாத்ரு குரு அப்படின்னு இந்த தனியனில் இருக்கிறது ஜீயர் நாயனாரை தான், மணவாள மாமுனிகள் இல்லை. ஏன்னா அதே பேர் தானே அவருக்கும். அதனால் சௌமியஜாமாத்ரு குரு அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜீயர் நாயனாரை. மங்களம் ஸ்தோத்திரம் உதாகரத்யா, ரொம்ப மங்களகரமான பிரபத்தி ஸ்தோத்திரம் இது. மணவாள மாமுனிகள் மேலே பிரபத்தி ஸ்தோத்திரம் ரொம்ப அதி லாவண்யமாக இருக்கக்கூடியது, சர்வமங்கலத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. எப்பேற்பட்ட சர்வமங்கலம்? மோட்சங்கிறது தான் சர்வமங்கலம், அதை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த பிரபத்தி ஸ்தோத்திரம். அதனால்தான் தன் மங்களம் ஸ்தோத்திரம் உதாகரத்யா, அந்த ஸ்தோத்திரத்தை ரொம்ப அழகாக அருளி செய்தவர். அப்பேற்பட்ட அந்த சௌமியஜாமாத்ரு குருங்கிற ஜீயர் நாயனாரை நம்ம திருவடி தொழணும் பிரபத்தியே அப்படிங்கிறது இந்த முதல் தனியன். அடுத்து ரெண்டாவது தனியன் என்ன சொல்கிறது? சௌமியோபயந்த்ரு முனிவர்ய பதாரவிந்தே சம்யக் பிரபத்தி மத மங்களமாதனோத்யஹ. இப்போ இந்த இடத்துல மணவாள மாமுனிகளை பற்றி சொல்கிறார். சௌமியோபயந்த்ரு முனிவர்ய பதாரவிந்தே, அரவிந்தம்னாக்கா தாமரை, பதம்னா திருவடி. அவருடைய திருவடி தாமரைகளிலே, மணவாள மாமுனிகளுடைய திருவடி தாமரைகளிலே சம்யக் பிரபத்தி மத மங்களமாதனோத்யஹ. சம்யக்கு அப்படின்னாக்கா நல்லா ஆணித்தரமாக அப்படிங்கிற அர்த்தம். நம்ம அதாவது ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் சம்யக்கு. மணவாள மாமுனிகள் திருவடியை சம்யக் பிரபத்தி மத, அவர் திருவடியை நன்னா பிரபத்தி பண்ணினவர், அதாவது சரமோபாய நிர்ணயத்தை காமிச்சவர். ஆச்சாரியன்தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற நிஷ்டை கொண்டது தான் இந்த சரமோபாய நிஷ்டை அப்படிங்கிறது. அப்போ இந்த சரமோபாய நிஷ்டையை ரொம்ப நன்னாக காமிச்சவர், அதனால சம்யக் பிரபத்தி மத மங்கள மாதனோத்யா. அதுக்கடுத்து ஜீயர் நாயனாரை பற்றியே ரொம்ப வெளியில் சுப்பிரசித்தமாக தெரிஞ்ச விஷயத்தை அடுத்து சொல்கிறார். தத் பௌத்ரமார்யம் அபிராமவரம் பிரபத்யே. தத் பௌத்ரம், பௌத்ர அப்படின்னாக்கா ஏற்கனவே சொன்னோம், பிள்ளை வைத்து பேரன் அப்படிங்கிறது தான் பௌத்ரன். அப்போ மணவாள மாமுனிகளுக்கு பௌத்ரன், பூர்வாசிரமத்தில் பௌத்ரன். ஆர்ய அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் ஆர்யா அப்படின்னாக்கா ஆச்சாரியன் அர்த்தம். ஏன்னா ஆச்சாரியன் தான் நமக்கு தலைவர். ஏன் தலைவர்னு சொல்கிறோம்? ஆச்சாரியனை தலைமை வகித்து நம்மளை அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு அழிச்சுன்னு போகக்கூடியவர், அதனால தான் தலைவர் ஆர்யா அப்படின்னு ஆச்சாரியனை சொல்லுவோம். தத் பௌத்ரம், அந்த பௌத்ரனை, ஆரியம் தலைவனை, ஆச்சாரியனை, அபிராமவரம் பிரபத்யே, அபிராமவராச்சாரன்னு இவருக்கு இயற்பெயர் இல்லையா, அந்த அபிராமவராச்சார நம்ம திருவடி தொழணும் பிரபத்யே. அந்த அபிராமவராச்சாரனுடைய ரொம்ப ஒரு சாத்வீகமான குணத்தை அடுத்தது சொல்கிறார். சத்வோத்தரம் சகல ஜீவ தயாம்புராஷிம். சத்வோத்தரம் அப்படின்னாக்கா சாத்வீக ஜனங்களிலேயே ரொம்ப தலைவரானவர்னு அர்த்தம். உத்தரம்னாக்கா அதாவது ஒரு மேல் வசந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு தான் உத்தர நிலை அப்படின்னு சொல்லுவோம். சத்வோத்தரம் அப்படின்னாக்கா சாத்வீகர்கள்லேயே ரொம்ப வசந்தவர். எப்பேற்பட்ட விஷயம் இது அப்படின்னாக்கா அந்திமோபாய நிஷ்டை இவருக்கு இருக்கதா, சரமோபாய நிஷ்டை. சகல ஜீவ தயாம்புராஷிம், இந்த விஷயத்தை அப்படியே நம்ம மணவாள மாமுனிகளுடைய பிருத்தியர்கள் விஷயமான ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல, அதில் எடுத்து பார்த்துக்கணும். அபகத மதமானைர் அந்திமோபாய நிஷ்டைஹி. இப்போ இவருக்கு ஜீயர் நாயனாருக்கு இருக்கிறது ஃபுல்லாக அந்திமோபாய நிஷ்டை தான். அதிகத பரமார்த்தேர் அர்த்த காமான பேக்ஷைஹி நிகில ஜன சுஹுத்பிஹி.
நிக்கில ஜன சுஹுருத்பிகி அப்படின்னாக்கா நிலவுலகில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அத்தனை ஜீவன் மேலேயும் அவ்வளோ ஒரு காருண்யம் வரும். இந்த ஜீவன் உஜ்ஜீவனாயிட்டா போருமே, இது உஜ்ஜீவனம் அடைஞ்சிட்டா ஒரு வசந்த நிலைமைக்கு வந்து அர்ச்சராதி மார்க்கத்துக்கு வந்துட்டா தேவலையேன்னு இருக்குமா. அதுதான் இந்த இடத்துல சத்வோத்தரம் சகல ஜீவதயாம்புராஷிம், அங்கே நிக்கில ஜன சுஹுருத்பிகி, இங்கே சகல ஜீவதயாம்புராஷிம், அத்தனை ஜீவன் மேலேயும் ஒரு தயையே பொருந்தினவர் நம்ம ஜீயர் நாயனார். அவர் அந்திமோபாய நிஷ்டைன்னு சொல்லப்படுற ஆச்சாரிய நிஷ்டையில் அப்படி இருந்து காமிச்சவர். அவருடைய சௌமியோபேந்திரமுனி பிரபத்தியினுடைய 2 தனியன்கள் இப்படியாக நமக்கு அமையப்பெற்றது. இதை நம்ம அனுபவித்தோம். நாளைய தினத்திலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகமாக நம்ம கிரமேண அனுபவிச்சுட்டே வருவோம். அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் இங்கே சொல்லணும். வானமாமலை ஸ்ரீ ஊவே முரளிதரன் சுவாமி அப்படிங்கிறவர் வரவரமுனி வம்சதீபிகா அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிட்டிருக்கார். அது பெரிய ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணி தான் சுவாமி வெளியிட்டிருக்கார். அதாவது மணவாள மாமுனிகளினுடைய வம்சம், அதில் வம்சத்தார்கள் யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்ன எதுங்கிற விவரங்கள்லாம் அதில் இருக்குது. அதில் ஜீயர் நாயனார் அருளி செய்திருக்கக்கூடிய சௌமியோபயந்திரமுனி பிரபத்தி, அதுக்கு சிறிய விளக்க உரை போல் சுவாமி கொடுத்துருக்கார். அதை அடியொட்டியும் அடியனுடைய ஞானாச்சாரியரும் தகப்பனாருமான ஸ்ரீ ஊவே கோமடம் மாதவாச்சாரியார் சுவாமி அவர் அடியனுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் இதையெல்லாமும் அடியொட்டி தான் இந்த சௌமியோபயந்திரமுனி பிரபத்தியானது அமையப்போகிறது நம்ம வரவரமுனி 250 கைங்கரியத்தில். இந்த கிரந்தம் அடியனுக்கு தேவைப்படுறதுன்னு முரளிதரன் சுவாமி கிட்ட அடியன் விஜாபனம் பண்ணிட்ட பொழுது, அந்த சமயம் கொரோனா லாக்டவுன் கொஞ்சம் அப்போ தான் தளர்ச்சி அடைஞ்சிருந்த சமயம், உடனே சுவாமி ஸ்பீடு போஸ்டில் அடியனுக்கு பம்பாயிலிருந்து அனுப்பிச்சு வச்சார். அதனால் சுவாமிக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் தகும். இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லார் சார்பிலையும் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு அடியன் பல்லாண்டு பாடுறேன். நாளைய தினத்திலிருந்து சௌமியோபேந்திரமுனி பிரபத்தி விளக்க உரையோடு அனுபவிப்போம். வாரீர். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.